மத்தியானம் வேளையில் நல்லா வெயில் அடிக்குது. சரி, இந்த மாதிரி டைமில் இவங்கள எங்கேயாச்சும் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்படி விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, முதல்ல இவங்களெல்லாம் தேடலாம். எங்கே இருக்காங்க? சுஜினா, மோனிகா, பிங்கி, 3 பேர் எங்கே விளையாடிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நம்மளே தான் போய் தேட வேண்டியதாக இருக்குது. கூப்பிட்டா கூட எந்திரிச்சு வரதில்லை இந்த பிள்ளைங்க. வரேன். உங்கள் 3 பேத்தையும் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன். இங்கே தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் எங்கெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது? சாரிம்மா, நாங்கள் இங்கே தான் எல்லாம் விளையாடிட்டுருக்கோம். சரி, எல்லாம் விளையாண்டது போதும். இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நம்ம போய் தொட்டியில் மீன் பிடிச்சிட்டு வரலாம். நான் பாரு, தூண்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குட்டி மீனாக அழகாக நிறைய மீன் இருக்குது அதில். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழுதே போயிடும் அங்கேயே. சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க பார்க்கலாம். சரி, நான் முதல்ல போய் தூண்டில் எடுத்து வைக்கிறேன். எங்கே தான் இருக்கா தூண்டில்? எங்கே வச்சேன்னே மறந்து போயிடுறேன். சரி, எடுக்க வேண்டியதான். சரி, நான் தூண்டில் எடுத்துக்கிட்டேன். 3 பேரும் வளன்னு பேசாமல் சீக்கிரமாக கிளம்பி வரணும். ஆச்சா? ஓகேம்மா, நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுறோம். ஜாலியாக இருக்க போகுது இன்னைக்கு. ஆமாம், 3 பேர் ஜாலியாக தான் இருக்க போகிறீங்க. நல்லா வேடிக்கை பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க கிளம்பலாம். நான் உங்களுக்காக அந்த இடத்துல வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சீக்கிரமாக கிளம்பி வரணும். ஓகேவா? ஓகேம்மா. மோனி, பிங்கி, இன்னைக்கு டே சூப்பராக இருக்க போகுது பாரு. நான் தான் மீன் பிடிக்க போகிறேன். சரி மோனி, நீயே மீன் பிடி. சரி, வாங்க போகலாம். அம்மா, கிளம்பலாமா? ஓகேடா, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? சரி, கிளம்பலாம். பாருங்கள், தொட்டிக்கிட்ட வந்தாச்சு. இப்போ தொட்டியில் மீன் பிடிக்க வேண்டியது தான். மோனி, நீ ஃபஸ்ட்டு பிடிக்கிறியா இல்லை நான் பிடிக்கட்டுமா? அம்மா, நீங்களே ஃபஸ்ட்டு பிடிங்கம்மா, நான் அதுக்குள்ளே வேடிக்கை பார்க்குறேன். சுஜி, எப்படி இருக்குது மீன் தொட்டியில்? மீனெல்லாம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? அம்மா, ரொம்ப அழகாக இருக்குமா. இதை பிடிச்சி சமைக்கிறதுக்கே மனசு வராது. இதை கொண்டு போய் வளர்க்கலாமா? சரி, நம்ம கொண்டு போய் வளர்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு இருக்கேன். அது சரி, ஓகேம்மா. சரி, நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுங்க. அம்மா, மீன் மாட்டிக்கிச்சு. அடே அப்பா, வந்த உடனே சீக்கிரமாக நம்மளுக்கு மீன் கிடச்சிருச்சே. இன்றைக்கி சரியான வேட்டை தான். ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டோம்னா போதும், நம்ம எல்லாம் கிளம்ப வேண்டியது தான். சரியா? நம்ம 4 பேத்துக்கு 4 மீன் பிடிக்கலாம். ஒரு மீன் பிடிச்சாச்சு. இப்போ 2வது மீன் மோனி தான் பிடிக்க போகிறான். அட, ஏன் தூண்டிலே மாட்டிக்கிச்சு. சரி, 2வது மீனும் பிடிச்சாச்சுடா. பாரு, மீன் எப்படி மாட்டிருக்குதுன்னு பார்த்தியா? சரி, இப்போ இன்னொரு மீன் மோனி தான் பிடிக்க போகிறான். மோனி, மாட்டிச்சா? இன்னும் இல்லைம்மா, அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமாக மாட்டுமா? மாட்டிச்சுன்னா உடனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எனக்கு இப்போவே எச்சும் ஓடுது. சரி, சீக்கிரமாக நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? அதே மீன் மாட்டிக்கிச்சு பாரு. மோனி. ஆமாம்மா, மீன் மாட்டிக்கிச்சு. அம்மா, பாருங்களேன், நான் மீன் பிடிச்சிட்டேன். அடே, சூப்பர்ல. சரி, ஆச்சு. மீனெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்கள். பாரு, மீன் எப்படி பிடிச்சாச்சுன்னு. அம்மா, இந்த மீனெல்லாம் பார்க்க அழகாக இருக்குமா. இதை விட்டுட்டு வரதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அதுக்குன்னு பொழுதானிக்கும் இங்கே இருக்க முடியாது குட்டி. எல்லாம் கிளம்பலாம். சரியா? பாரு, இன்னும் எத்தனை மீன் இருக்குன்னு பாரு. இதை இன்னொரு நாளைக்கு வந்து பிடிக்கலாம். இன்றைக்கி பிடிச்ச வரைக்கும் போதும். ஆச்சா? பாருதான், ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சாச்சு. சரி, வாங்க 3 பேர் கிளம்பலாம். டைம் ஆச்சு. மோனி, பிங்கி 2 பேரும் இன்னும் என்ன வேடிக்கை? சீக்கிரம் வா. நானும் சுஜி பார் ரெடியாக இருக்கிறோம். வரையா என்னன்றீங்க? பாரு, மோனி வந்துட்டா. பிங்கி, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறேன்? சீக்கிரமாக வா. நான் வரேம்மா, நான் ஒரு பாய் சொல்லிட்டு வரேம்மா. பாய் செல்லக்குட்டீஸ், அடுத்த நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன். பாய். சரி, பாய் சொன்ன வரைக்கும் போதும். சீக்கிரம் வாங்க போகலாம் எல்லாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பராக மீன் ஃப்ரை செஞ்சு தர போகிறேன். அதுவும் ஃபிஷ் தவா ஃப்ரை செஞ்சு தர போகிறேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி 3 பேருமே கமெண்ட் சொல்லணும். ஓகேவா?
ஓகேம்மா ஓகேம்மா. சரி சரி, இப்போ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனாதான் பொழுதானிக்குள்ளார வீட்டுக்கு போய் எல்லாம் க்ளீன் பண்ண முடியும். வீட்டுக்கு வந்தாச்சு. 3 பேரும் உட்காருவீங்களா சமத்தா? நான் போய் மீன் தூண்டில்லாம் வச்சுட்டு வந்துட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணி தருவணும், சரியா? ஓகேம்மா, நாங்கள் அது வரைக்கும் மீனெல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். சரி, வேடிக்கை பாருங்கள். மீன் எடுத்து கீழே போட்டுறாமல் வேடிக்கை பாருங்கள், சரியா? ஓகேம்மா ஓகேம்மா. சரி, தான் வரேன். சரி சுஜிமா, நீங்கள் தான் இன்றைக்கி மீனை க்ளீன் பண்ண போகிறீங்க. ஓகேம்மா, நானே உட்காந்து க்ளீன் பண்ணி தரேம்மா. ஆளுக்கு ஒரு பீஸ் மீன் நானே எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி தரேன். இப்போ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மசாலாலாம் போடுறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, மறுபடியும் பத்தலைன்னா கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக காரம் பத்தலை போல், அதனால் மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியதான். சரி, இப்போது அதே அளவில் ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க, சரியா குட்டீஸ்? ஓகேம்மா ஓகேம்மா.
அவ்வளோதான், நம்மளுடைய தவா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஆனியனும் கொத்தமல்லி தலையும் வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த குட்டி ஃபிஷ் தவா ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.